ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ஹாரர் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் சுவாரஸ்யமான ஹாரர் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துனா பார்ட் 1 உடைய கண்டினியூட்டி வீடியோ, அதாவது இந்த வீடியோ வந்துட்டுனா பார்ட் 2. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற சம்பவம் வந்துட்டு உங்களுக்கு புரியவே புரியாது, ஏன்னா இது ஒரு கண்டினியூட்டி வீடியோ. இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் பார்ட் 1 சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தவங்க இந்த வீடியோவை இப்போவே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஸோ இதே போல் உங்களுக்கு ஏதாவது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நீங்களும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஷேர் பண்ணலாம். அந்த ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நாம் அந்த ஸ்டோரியை வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்போம். வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டோரியை டைரெக்ட் மெசேஜில் வாய்ஸ் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை டெக்ஸ்ட் வழியாக நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டைப் பண்ணியும் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இமெயில் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், மேலே வந்துட்டு ஸ்க்ரீன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இமெயில் மூலியமாக வந்துட்டு ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடு ராத்திரியில் நைட்டு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா மதர் வந்துட்டு வா வெளியே வா அப்படிங்கிற மாதிரி வெளியே கூப்பிட்றாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா என்னடா மதர் இந்நேரத்தில் நம்மளை வெளியே வான்னு கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ விஷயம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே போகிறாங்க. அதாவது மதர் வந்துட்டு வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்குன்னு போயினே இருக்காங்க வெளியே. அதாவது இந்த ஹாஸ்டலை விட்டே வெளியே போயிட்டாங்க. ஸோ ஹாஸ்டல் விட்டே வெளியே போனதுக்கப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க, இந்நேரத்துக்கு ஹாஸ்டல் வெளியே எதுக்கு போகணும், என்ன வேலையாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நம்மளையும் வேறு கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தும் மதராச்சே போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் முன்னாடியே அந்த பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த கேட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கேப். போயிட்டு வரத்துக்கு போகிறதுக்கு மட்டும் 10 நிமிஷம் எடுக்கும், அவ்வளோ கேப்பு அங்கே. அப்படி பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க அந்த 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 வழியாக வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. போயிட்டு நடுவில் திடீர்னு நின்று பின்னாடி திரும்பி வா வெளியே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி. இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சரி மதருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது மதர் வந்துட்டு கரெக்டாக அந்த கேட்டுக்கிட்ட ஸ்கூல் கேட்டுக்கிட்ட நின்று மறுபடியும் திரும்பி வெளியே வான்னு சொல்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு கதி கலங்கி போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மதர் வந்துட்டு நார்மலாக இல்லை, ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் வந்துட்டு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அப்படின்னு அப்படி தானே சொல்லி ஆகணும். அந்நேரம் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, கை கால்லாம் நடுங்கி போயிடுச்சுங்க தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அந்நேரம் அந்த மதருடைய முகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்திருக்குங்க. அதாவது நார்மலாகவே அவங்க இல்லை, ஏதோ ஒரு உருவம் மதர்லேருந்து உள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி முகம் பயங்கரமாக எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு அன்றைக்கி பயந்து போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்து போன அவங்க மறுபடியும் அந்த மதர் வான்னு சொல்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்காங்க. மதரும் கேட்டை திறந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர முகத்தோட அந்த மதர் கேட்டை திறந்து வெளியே போன உடனே இவங்களும் அவங்க பேச்சுக்கு சும்மா ஒரு 2 நடை முன்னாடி வச்சுக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு திரும்பி அந்த ஹாஸ்டலுக்கே போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கத்தி கூச்சலிட்டு நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே மறுநாள் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 மாதத்துக்கு அவங்களால பேசக்கூட முடியல. அதாவது கோமா ஸ்டேஜில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என்ன நடக்குது ஒன்றுமே புரியலை, பேசவே இல்லை 2 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு என் பொண்ணுக்கு, ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பதறி அடிச்சுக்கிட்டு உள்ளே வந்து ஹாஸ்டல்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாங்க இல்லைங்களா விஷயம். அந்த விஷயத்தை அவங்களுடைய அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க.
ஷேர் பண்ணும்போது தான் தெரிய வருதுங்க, அந்த ஹாஸ்டலில் இது போல் முன்னாடியே ஒரு சம்பவம் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு வெளியே வந்துட்டு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் இருந்தும் உள்ளே ஒன்று கட்டியிருக்காங்க. ஏன்னா வெளியே போய் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே உள்ளே வந்துட்டு பாத்ரூம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் அங்குள்ள நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்டல் கொஞ்சம் தூரத்தில் தான் சுடுகாடு இருக்குது. ஸோ அந்த சுடுகாட்டிலிருந்து தான் ஏதோ ஒரு ஆவி இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவரோட உடம்புக்குள்ளே போந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. பட் இந்த விஷயம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடக்கிறதில்ல, சில பேருக்கு அப்படி நடக்குது. ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த புரளி கலப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாங்களா. ஸோ அதில் எல்லாமே புரளியாகவே இருக்காதுங்க. சில விஷயங்கள் நிஜமாகவே நடந்திருக்கும். புரளியோட உண்மை சேர்ந்ததுனால உண்மை யாருக்குமே தெரியாது. அது புரளியாகவே போயிடும் வெளியே. ஸோ இதே போல் வந்துட்டு இதுதான் இந்த சம்பவத்தில் இவங்களுக்கு நடந்தது. நம்ம சப்ஸ்கிரைபருடைய அம்மாவுடைய ஸ்கூல் படிக்கும்போது காலகட்டத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் தங்குறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இது போல் இது போல் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா குட்டி ஸ்டோரியாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை நம்மளுடைய வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணணும், வீடியோ மூலியமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் வாய்ஸ் மெசேஜில் ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைனா இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தினந்தோறும் இதே போல் உங்களுக்காக வீடியோ கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.